வெல்கம் டு விஷன் அகாடமி. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று நடந்த குரூப் 1 எக்ஸாமோட எக்கனாமிக்ஸ் கொஸ்டினோட ஆன்சர் பார்க்க போகிறோம். நேற்று நடந்ததில் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கொஸ்டின். விஷன் அகாடமி கிளாஸஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுவாங்க. எக்கனாமிக்ஸில் அரௌண்டு 25 கொஷின்ஸ் வந்திருக்கும். அதில் எப்படியும் 20+ கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, சோர்சஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். ஸோ கீழே 4 டேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 4 டேக்ஸில் எது டைரக்ட் டேக்ஸ்? இதை ரொம்ப ஈஸியான கொஷின், வெரி பேசிக் கொஷின். இதெல்லாம் 4 டேக்ஸ் இருக்குது. கிஃப்ட் டேக்ஸ், கஸ்டம் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ். அன்பளிப்பு வரி, சுங்க வரி, உற்பத்தி வரி, சேவை வரி. ஒரு பொருள் மேலே போடுற டேக்ஸ் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னும், ஒரு தனி நபர் மேலேயோ அவர் வாங்கக்கூடிய சம்பளத்து மேலேயோ தனிநபர் இண்டிவிஜுவலாக போடுற டேக்ஸு டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவோம், நேர்முக வரி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா இந்த 4 ஆப்ஷனில் இதெல்லாம் ஈஸியாக போடுற கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவே வந்து கிஃப்ட் டேக்ஸ் தான். ஆட் மேன் அவுட் ஒருவேளை தெரியல அப்படின்னா கூட ஆட் மேன் அவுட்டில் போடலாம். 4ல் எது ஒரு பொருந்தாத இணை அப்படின்னு பார்த்தா அது கிஃப்ட் டேக்ஸ் தான், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஷின். ரெவென்யூ அக்கௌண்ட் அண்ட் இது வந்து டெஃபிசிட் சம்மந்தமாக, டைப்ஸ் ஆஃப் டெஃபிசிட் அப்படின்னு ஒரு டாபிக் படிப்போம். விஷன் அகாடமியில் கிளாஸ் எடுத்துருக்கிறோம், கிளியராக கிளாஸ் எடுத்திருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ரி டெஃபிசிட், பிரைமரி டெஃபிசிட், ஃபிஸ்கல் டெஃபிசிட், ரெவன்யூ டெஃபிசிட், இது 4 டைப்ஸ் ஆஃப் டெஃபிசிட். பற்றாக்குறை, இந்தியாவோட பட்ஜெட் வந்து எப்பயுமே பற்றாக்குறையாக தான் இருக்கும். அதுதான் பற்றாக்குறை நிதியம் அப்படின்னு சொல்லுவோம், டெஃபிசிட் ஃபைனான்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டெஃபிசிட்டையும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டெஃபிசிட்டையும் நம்ம என்ன சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறோம். ஃபிஸ்கல் டெஃபிசிட், அந்த வருஷத்தில் கடன் வாங்கின மொத்த அமௌண்ட்டு, கடன் வாங்க போகிற அமௌண்ட்டு, இதுதான் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷனில் தப்பு பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது மூலதன கணக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நடப்பு கணக்கு பற்றாக்குறை. நீங்கள் வெறும் தமிழில் மட்டும் இந்த வார்த்தையை படிச்சிங்க அப்படின்னா இது அப்பட்டமாக அது தப்பாயிடும். நடப்பு கணக்கு பற்றாக்குறைங்கிறது வேற, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். அது ட்ரேடு டாப்பிக்கில் வரும். எக்ஸாக்டாக அங்கே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டிலேருந்து பொருள் இந்தியாவுக்குள்ளே வருது, இந்தியாவிலேருந்து பொருள் வெளியில் போகுது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, அதில் நடக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ், அதைத்தான் நம்ம வந்து நடப்பு கணக்கு பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். டிரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் ஆகிருக்கு. ரெவன்யூ அப்படிங்கிற வார்த்தை அங்கே இல்லை. ரெவன்யூக்கு பதில் என்னென்னா வருவாய் பற்றாக்குறைன்னு இருக்கணும். ஏன்னா மூலதன கணக்கு பற்றாக்குறைன்னு இருக்குது, வருவாய் பற்றாக்குறை, மூலதன பற்றாக்குறை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆன்சர் சி. அடுத்து இது வெரி பேசிக் கான்செப்ட். 1991 இந்தியா பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தயாரான வருஷம். 3 முக்கியமான கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ராவ் மோகன் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். அதை மன்மோகன் சிங் நிதியமைச்சராகவும் நரசிம்மராவ் தலைமையில் அந்த கவர்மெண்ட் இருந்துச்சு, PM நரசிம்மராவாக இருந்தார். ஸோ அப்போது கொண்டு வந்த அந்த 3 இம்பார்ட்டன்ட் ரிஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா LPG அப்படின்னு சொல்லுவோம். தாராளமயமாக்கம், தனியார் மயமாக்கம், உலகமயமாக்கம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அரசோடைய சொத்து, அரசாங்கத்துக்கு கிட்ட இருக்கிற அந்த சொத்து. ஃபார் எக்ஸாம்பிள் ONGC, NLC, இந்த மாதிரியான சொத்துக்களை அதோட பங்கை வெளியில் விற்கிறதுக்கு பேர் தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆர் ரிலாக்ஸேஷன் ஆஃப் கவர்மெண்டல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் ஆல் ஸ்டேஜஸ் இன் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு துறையில், ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் செக்டர், ஒரு துறையில் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற அந்த கட்டுப்பாடுகளை, அரசோட கட்டுப்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்துவது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் தாராளமயமாக்கல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் டைரக்ட். அடுத்து இது ரொம்ப ஃபேமஸான டேக்ஸு, GST, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸில் எதெல்லாம் வரும், எதெல்லாம் உள்ளே அடக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ஆட் மேன் அவுட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். கார்பரேட் டேக்ஸ், ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா கார்பரேட் டேக்ஸ்ன்றது. கார்பரேட் டேக்ஸு டைரக்ட் டேக்ஸ், ஆனால் GSTங்கிறது இன்டைரக்ட் டேக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் ரூல்ட் அவுட். செகண்ட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டி நம்ம முன்னாடியே சொன்னோம், ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நம்ம பார்க்கும்போது சொல்லியிருந்தோம். எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது இன்டைரக்ட் டேக்ஸ். என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறதும் இன்டைரக்ட் டேக்ஸ். சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது இன்டைரக்ட் டேக்ஸு. ஸோ அப்போ சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது விற்பனை வரி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில்.
எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது பொருள் மேலே போடக்கூடிய கலால் வரி. ஸோ ஆன்சர் பாம்பே. அடுத்து நார்மன் போர்லாக் இஸ் அசோசியேட்டட். முதல்ல நார்மன் போர்லாக் யாருன்னு தெரியணும், அவர் என்ன கொண்டு வந்தாருன்னு தெரியணும். இவர் வந்து கிரீன் ரெவல்யூஷன், ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா வேர்ல்டு லெவலில் முதல்ல கிரீன் ரெவல்யூஷனை உலகத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே நார்மன் போர்லாக். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா அதிக மகசூல் தரணும். ஒரு விதை நடும்போது ஒரு நெல், அந்த நாற்றுல இருந்து வரக்கூடிய நெல் 100 கிராமா இருக்கும், அதே நாற்றுலேருந்து 500 கிராமா மாற்றணும். அதுதான் வந்து ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ். ஸோ நார்மன் போர்லாக் வந்து அதிக மகசூல் தரக்கூடிய விதைகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணதில் அவர் வந்து அவருக்கு தொடர்பு இருக்குது. ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நித்தி ஆயோக். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு நித்தி ஆயோக், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட்? 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டை நித்தி ஆயோக் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. நித்தி ஆயோக்கோட ரோலே அதுதான், NITI, T ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங். ஸோ T டிரான்ஸ்ஃபார்மிங் வரும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஆப்வியஸாக அவங்களோட மோட்டோவாக தான் இருக்கும். செகண்டு ப்ரொமோட்டிங் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இதுக்கு முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷன் அந்த வேலையை தான் பண்ணாங்க, அதே வேலையை தான் நித்தி ஆயோக் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் 1 and 2, ஆப்ஷன் சி 1, 2 கரெக்டு. அடுத்து இது ஒரு இண்டெக்ஸ், சோஷியல் ப்ரொடெக்ஷன் இண்டெக்ஸ், சமூக பாதுகாப்பு குறியீடு. இது யார் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். இதெல்லாம் எங்கள் விஷன் அகாடமியோட டெஸ்ட்டு கிளியராக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு கொஷின் அதில் கேட்டிருப்பாங்க இது மாதிரி ஒரு கொஷின். ஸோ எந்தெந்த அமைப்புகள் என்னென்ன இண்டெக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல, ஸோ ஏஷியான் டெவலப்மெண்ட் பேங்க் தான் இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுது. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, இந்த கொஷினுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் எப்போவுமே. போன குரூப் 2ல் இதே கொஷினை கேட்டிருக்கிறாங்க. நவம்பர் மாதம் 11ஆம் தேதி நடந்த குரூப் 2ல் சேம் கொஷின், அதே கொஷின் வந்திருக்கு. இப்போ அதே ரிப்பீட் ஆயிருக்கு, அவ்வளோதான். பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, இந்த வார்த்தைகளுக்கு மீனிங் தெரிஞ்சாவே ஆன்சர் போட்டுடலாம். கிராம்னா கிராமம். ஸோ 4 ஆப்ஷன்லையுமே ரூரல், ஊரகம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. பக்கத்தில் இருக்கிற சதக் அப்படிங்கிற சடக் அப்படிங்கிறது தான் அந்த ஆன்சருக்கான கீவேர்டு. அதுதான் சதக் அப்படின்னா ரோடு. ஸோ கிராமப்புறங்களில் ரோடு போடுறது தான் இந்த திட்டத்தோடைய நோக்கம். டைரக்ட் ஆன்சர், டைரக்ட் கொஷின். அடுத்து மறுபடியும் நித்தி ஆயோக்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. நித்தி ஆயோக் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, நிறைய ஸ்கீம்ஸு, நிறைய ப்ராஜெக்ட், நிறைய ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அவங்க எடுத்தது அட்டால் நியூ இந்தியா சேலஞ்ச், புதிய இந்தியாவுக்கான ஒரு சவால் அப்படின்னு சொல்லிட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் பேரில் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. April 26, 2018 இந்த இனிஷியேட் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராமில் கீழே இருக்கிற 3 ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. டு டிசைன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் மார்க்கெட் ரெடி ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி. ஸோ நியூ இந்தியா சேலஞ்ச் அப்படின்னாவே அது வரும்போது டெக்னாலஜியை மட்டும்தான் பற்றி பேசுது. ஸோ கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, இன்றைக்கி இந்தியாவுக்கு, புதிய இந்தியாவுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை எப்படி வந்து டிசைன் பண்ணணும், புதுசாக வடிவமைக்கணும், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பேசியிருக்காங்க. 1. 2வது ஸ்டேட்மெண்ட்டு டு ப்ரொவைட் கிராண்ட்ஸ் அப் டு 1 crore, கண்டிப்பாக 1 கோடி வரைக்கும் அவங்களுக்கு மானியம் கொடுக்கறது, உதவித்தொகை கொடுக்கறதுன்னு அவங்க செய்கிறாங்க. 3வது ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார்னா கண்டிப்பாக கிடையாது. ஆப்ஷன் அந்த மாதிரி 1, 2, 3 அப்படின்ற ஆப்ஷன் கிடையாது. ஸோ 1, 2 கரெக்டாகிற பட்சத்தில் ஆன்சர் ஏ. ஸ்கீம் ரிலேட்டடாக அடுத்த கொஷின், கிராமப்புற இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கான திறமை பயிற்சி அளிப்பது எந்த திட்டம்? ஸோ இதுக்கும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சால் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஆவாஸ்னா வீடு, அப்போ வீடுக்கும் ரூரல் பவருக்கும் சம்மந்தம் இல்லை, ரூல்ட் அவுட்டு. பிரதான் மந்திரி யுவா உதயமி, ஸோ யுவாங்கிறது இளைஞர், உதயமி அப்படிங்கிறது புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது, MSME அது ரிலேட்டடாக தொழில் தொடங்குறது தான் உதயமி விகாஸ், அந்த ஆப்ஷனும் ரூல்ட் அவுட். தீன்தயாள் உபாத்யாய் கிராமின் கௌசல்யா யோஜனா, கிராமின்னா ரூரல், கௌசல்யா அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு அர்த்தம், திறன் மேம்பாடு அப்படின்னு அர்த்தம். ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டேரெக்டாக கேட்டனால ஸோ ஆன்சர் தீனதயாள் உபாத்யாய் கிராமின் கௌசல்யா யோஜனா. அடுத்து ஒரு வெரி ஃபேமஸ் அக்ரிகல்ச்சர் கிராப் இன்சூரன்ஸ் எந்த வருஷம் தொடங்கினாங்க, இந்திய அரசால் எந்த வருஷம் துவங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டாபிக் தான் அது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த கவர்மெண்ட்டு கொண்டு வந்த ஸ்கீமு பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமு புதுசாக மாடிஃபை பண்ணி கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி 2000 கொண்டு வந்த நேஷனல்
கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுக்கு முன்னாடி முதல்ல 1985 தான் வேளாண்மைக்குன்னு பயிர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆன்சர் சி. அடுத்து கோல்டன் குவாடிலேட்டர், ஸோ தங்க நாற்கரச்சாலை, இந்தியாவோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். 2001 ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணாங்க. தங்க நாற்கரம் 4 முக்கியமான சிட்டிஸை கவர் பண்ணுறது தான் இந்த ரோடு மார்க்கமாக, சாலை மார்க்கமாக இந்த 4 சிட்டிஸை கவர் பண்ணுறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஆரம்பித்து மும்பை, சென்னை அண்ட் கொல்கத்தா, அகைன் டெல்லி. ஸோ 4 நாற்கர மாதிரி இருக்கும். இதில் கேட்டிருக்கிறது என்னென்னா சென்னைக்கும் கொல்கத்தாவுக்குமான டிஸ்டன்ஸ் எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஷின் தான். இதுக்கு வந்து கிளியராக படிச்சுருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 1684 கிலோமீட்டர் அப்படின்றது தான் அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். 4 முக்கியமான பாலிசி, 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. இது 1 by 1ஆகவும் போகலாம், ஆர் ஆப்ஷன் வைஸும் போகலாம். நமக்கு நல்லா தெரிஞ்சது ஜிஎஸ்டி எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 2017 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ 2017 ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஆப்ஷன் சிக்கு நேராக 4 இருக்கணும். இப்போ சியில் எங்கே 4 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா அது அங்கே இருக்குது. இதை 1 by 1ஆக போகலாம். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசி 2000 தான் கொண்டு வராங்க. 2005 சட்டம் வருது, கொள்கை வந்து 2000 வந்துருச்சு. அடுத்து நியூ ஃபாரின் ட்ரேட், வெளிநாடு வர்த்தக கொள்கை எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2015 கொண்டு வராங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் இதை மாற்றுறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நியூ ட்ரேட் பாலிசி கொண்டு வந்தாங்க. நரசிம்மம் கமிட்டி, வெரி ஃபேமஸ் கமிட்டி, பேங்கிங் ரிஃபார்ம்ஸில் முக்கியமான ஒரு குழு பார்த்தீங்கன்னா நரசிம்மம் குழு. அந்த குழு எப்போ வந்ததுன்னா 1991 ஃபினான்சியல் செக்டார் ரிஃபார்ம், அதுக்காக கொண்டு வந்த கமிட்டி தான் நரசிம்மம் கமிட்டி. அடுத்து கிரீன் ரெவல்யூஷன்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஒன்று வந்து வேர்ல்டு லெவலில் பசுமை புரட்சி தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நார்மன் போர்லாக் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது டைரக்ட் கொஸ்டின், அது கூட இன்டைரக்டாக தான் ஆன்சர் பண்ண முடியும். இது ரொம்ப நேரடியாகவே ஆன்சர் இருக்குது. ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு ரூரல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, கிராமப்புற முன்னேற்றம் இந்தியாவும் என்பது அப்படின்னு கேட்டு அதில் கீழே 2 ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி வந்து இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி பொருந்துது அப்படின்னு பார்க்க போகிறோம். பாவர்ட்டி அலிவியேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், கிராமப்புறத்தில் வறுமை ஒழிப்பு, ஸோ மக்களுடைய நலன், இது கண்டிப்பாக ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு விஷயம், கிராமப்புற மேம்பாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம். பாவர்ட்டி அலிவியேஷன் இருக்கணும், வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ப்ராசஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ கிராமப்புற மேம்பாடு வேணும் அப்படின்னா நகரத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் கிராமப்புறத்தில் கிடைக்கணும். ஸோ அர்பனைசேஷன் இன் ரூரல் ஏரியாஸ், அப்போ ரூரல் மைக்ரேஷனை குறைக்கலாம், கிராமத்துலேருந்து இடப்பெயர்வு அதிகமாகுது அதை குறைக்கலாம், அங்கே அவங்களுக்கு பெஸ்ட்டு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம், அற்புதமான உள்கட்டமைப்புகளை கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். ஸோ போத் 1 and 2 இஸ் தி ஆன்சர். அடுத்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் தான் அது. கிசான் கிரெடிட் கார்டு. கிசான் கிரெடிட் கார்டு வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கடன் பத்திரம். கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீமு. இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆல் த ஃபார்மர்ஸ், ஷேர் கிராப்பர்ஸ், டெனன்ட்ஸ். இதில் ஆப்ஷன் வச்சு நீங்கள் ஆன்சருக்கு போகலாம். ஆல் த ஃபார்மர்ஸ் கண்டிப்பாக வரும், ஏன்னா விவசாயிகள் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். கிஷான் அப்படிங்கிறது வார்த்தைக்கே வந்து அர்த்தமே விவசாயிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ டைரெக்டாக ஆல் த ஃபார்மர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் 3வது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெனன்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. டெனன்ட்ஸ்னால் குத்தகைதாரர்கள். இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களில் 2 குரூப்பை சேர்ந்தவங்க தான் அதிகம். ஒன்று டெனன்ட்ஸ், இன்னொன்று அக்ரிகல்ச்சர் லேபரர், வேளாண் விவசாயிகள், இல்லை வேளாண் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். குத்தகைதாரர்களும் வேளாண் தொழிலாளர்கள். அப்போ ஆப்வியஸாக ஆல் த ஆப்ஷன்ஸ் கரெக்ட். அடுத்து ஐபிஆர், இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன், த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி வாஸ் அடாப்டட். எந்த வருஷம் அடாப்ட் பண்ணிக்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா 1955 ஆவடியில் இந்திய தேசிய காங்கிரஸோட ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில்
சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணுவாங்க. அந்த மாநாட்டோட தீர்மானமே ரெசல்யூஷனே பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்டிக் பேட்டர்ன். அதுக்கு அடுத்த வருஷம் வந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன், தொழில் கொள்கையில் பார்த்தீங்கன்னா தொழில் கொள்கை தீர்மானத்தில் 1956 அந்த சோசியலிஸ்டிக் பேட்டர்னை இந்த தொழில் கொள்கையில் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அது போக 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியல் கொள்கையை வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் பாம்பே. இன்ஃப்ளேஷன் அட்வர்ஸ்லி எஃபெக்ட், இது கான்செப்ட் ஓரியன்ட். இது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், விலைவாசி உயர்வு, பணவீக்கம் இப்படிலாம் சொல்லுவோம். இப்போ இந்த பணவீக்கம் யாரை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பி ஃபிக்ஸ்டு இன்கம் பேலன்ஸ். எப்படின்னா, இந்த மாதம் அவர் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுறது வந்து 4,000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கி போடுறாரு. அடுத்த மாதமும் அவர் 10,000 ரூபா சம்பளம் வாங்குவார். ஆனால் பொருளோட விலை அதிகமானனால அவர் 4,500 ரூபாய்க்கு பதில் 5,000 அல்லது 5,500 ரூபா செலவு பண்ண வேண்டி வரும். அப்போ ஃபிக்ஸ்டு இன்கம் ஏர்னர்ஸ் தான் வந்து அந்த குரூப்பில் இருக்கிறவங்க தான் பாதிக்கப்படுவாங்க இன்ஃப்ளேஷனால். அடுத்து மானிட்டரி பாலிசி, பணக்கொள்கையோடைய அப்ஜெக்டிவ் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ முக்கியமான நோக்கம் என்ன? ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. இந்த முன்னாடி சொன்ன கொஷினுக்கு இந்த 2 கொஷினை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறது தான் பணக்கொள்கையோட ஒரு முக்கியமான நோக்கம். அதுதான் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். விலைவாசி வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, அதே மாதிரி ரேப்பிடாக டிக்ரீஸும் ஆகக்கூடாது, ஸ்டேபிளாக இருக்கணும். இப்போ விலைவாசி ஸ்டேபிளாக இருந்தது அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி இருக்கும், எக்கனாமிக் க்ரோத். இப்போ மானிட்டரி பாலிசியோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா 1, 2 அது மூலமாக சோசியல் ஜஸ்டிஸை வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கலாம், சமூக நீதி. இப்போ பொருளோட விலை அதிகமாயிடுச்சுன்னா இந்தியாவில் ஒரு 40%க்கும் 30%க்கு மக்கள் இந்த கீழ்நிலையில் கீழ்த்தட்டில் இன்கம்ல கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்படி அவங்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ சோசியல் ஜஸ்டிஸ். ரெடியூசிங் பட்ஜெட்டரி டெபிசிட். ஸோ பட்ஜெட்டரி டெபிசிட்னு வரும்போது அது நிதி அமைச்சகத்தோட கையில் இருக்கும். அவங்க தீட்டுற கொள்கை பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ ஆப்வியஸாக அப்படி ஒரு 1, 2, 3 ஆன்சர் கரெக்டுன்னு வரும்போது 4வதாக ஒரு ஆப்ஷன் இங்கே சூட் ஆகலை. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து க்ளோஸ்ட் எக்கானமி இன், ஒரு மூடிய பொருளாதாரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு மூடிய பொருளாதாரம் அப்படின்னாவே வெளிநாடுகள் கூட எந்த வர்த்தகமும் பெருசாக இருக்காது, வெளிநாடுகள் கூட எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் முதலீடும் பெருசாக இருக்காது. அதுதான் ஒரு மூடிய பொருளாதாரத்திற்கான ஒரு டெஃபினேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 4 ஆப்ஷனில் does not trade with other countries, does not impose and restrictions in international trade. இது வந்து ஓப்பன் எக்கானமி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் எக்கானமிக்கான ஸ்டேட்மெண்ட்டு. does not have any coastal line, is a not a member of United Nations Organization. இந்த 2, 3 and 4 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ரூல் இது இந்த எக்கானமிக்கும் அந்த 3rd and 4th ஆப்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா does not trade with other countries, அதுதான் ஆப்ஷன் ஏ. And thanks for watching our videos. Thank you.